ஹாய், விட்டிலிகோன்னா வெண்புள்ளிகள் அங்கங்கே வெள்ளை கலரில் திருத்திட்டாக ஏற்படுறது. இது காரணம் மெலனோசைட்னு சொல்கிற அந்த நிறமிச்சல்கள் ஏற்படுற உற்பத்தி குறைபாடு. அதற்கு காரணம் என்னென்னா உடம்பினுடைய ஆற்றல், அந்த வாதம் பித்தம் கஃபம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பித்த தோஷத்தில் அதிகமாக டென்ஷன் ஆகிறதுனால, கோபத்தினால, உப்பு புளிக்காரம் அதிகம் பயன்படுத்துறதுனால, அதிகமான வீரியமான மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால, அடிக்ஷன்னால, நம்ம லிவரை கொலாப்ஸ் பண்ணுறதுனால ஏற்படுகிட்ட ஒரு பிரச்சனையாக கருதப்படுது. சில பிரச்சனைகள் காரணமே இல்லாத இடியோபதிக் காசும் சொல்லப்படுது. அது விட்டிலிகோ குணப்படுத்தக்கூடியதான ஆரம்ப கட்டத்திலேயே இயற்கையான மருந்துகளையும் வாழ்வியலையும் பயன்படுத்தும் பொழுது 3 மாதத்திற்குள் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா படிப்படியாக குணப்படுத்தக்கூடியது. அப்போ உணவு முக்கியம், வாழ்வியல் முக்கியம், நல்ல உறக்கம் முக்கியம், உடற்பயிற்சிகள் முக்கியம். இதனோடு ஆயுர்வேதத்தில் சோதனா சமனான 2 வகையான சிகிச்சை, அதாவது பியூரிஃபிகேட்டரி தெரபிஸ் அண்ட் பேசிஃபையிங் தெரபிஸை எடுத்துட்டு இருக்கும்போது அற்புதமான ரிசல்ட்டை நம்ம கொடுக்க முடியும். அதனால வெள்ளை உணவுகளை தவிர்ப்பது நல்லது, பாலி செய்யப்பட்ட அரிசிகளை தவிர்ப்பது நல்லது, வெள்ளை இனிப்புகளை தவிர்க்கிறது, இந்த பேக்கரி ஐட்டங்கள், மைதா மாவுகள்லாம் தவிர்க்கணும். எடுத்துக்கொள்ள வேண்டியது இயற்கையான உணவுகள், பாரம்பரியமான உணவுகள். நன்றாக பசித்து புசிக்க வேண்டும், நல்லா மென்று சாப்பிட வேண்டும், நன்றாக உறங்க வேண்டும். இது அடிப்படையாக செய்கின்றது. இதனோடு சேர்த்து ஆயுர்வேத மருத்துவர் ஆலோசனையின் பெயரில் மருந்துகள் எடுத்தோம்னா அந்த விட்டிலிகோன்ற அந்த வெண்புள்ளியானது, லீகோடெர்மாவானது படிப்படியாக குணப்படுத்தக்கூடியது.